ஃப்ளிப்கார்ட்டின் எம்ஆர்பி டிஸ்கவுண்ட்ஸ் பற்றிய இந்த பயிற்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் நாம் எம்ஆர்பி டிஸ்கவுண்ட்ஸ் பற்றி சரியாக புரிந்து கொள்வோம். நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டின் வெப்சைட்டில் ஆஃபர்ஸ் ஜோன் பகுதியை கவனித்திருப்பீர்கள். அது ஃப்ளிப்கார்ட் வழங்கும் அற்புதமான சலுகைகளை பையர்ஸுக்கு காண்பிக்கும். இப்பொழுது நீங்களும் இந்த ப்ரொமோஷன்களில் பல்வேறு எம்ஆர்பி டிஸ்கவுண்ட் சலுகைகள் கொடுப்பதன் மூலம் உங்களை இணைத்து கொண்டால் ஃப்ளிப்கார்ட்டின் வெப்சைட், மொபைல் ஆப் மற்றும் மொபைல் வெப்சைட்டிலும் இடம்பெறுவீர்கள். பொதுவாக டிஸ்கவுண்ட் கொடுப்பதன் மூலம் அதிக பையர்கள் உங்கள் பொருள்களை பார்ப்பார்கள். ஆஃபர்ஸ் ஜோனில் இருக்கும் ப்ராடக்ட்டுகளுக்கு ஒருமுகப்படுத்தப்பட்ட விளம்பரம் கிடைப்பதால் சேல்ஸ் மேலும் கூடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போது நாம் வேறுபட்ட ஆஃபர்களை எப்படி கொடுப்பது என்று பார்ப்போம். ஃப்ளாட் X%. நீங்கள் ஃப்ளாட் X% தள்ளுபடியில் பங்கு பெறும் போது பொருளுக்கான மிகச்சரியான தொகையை ஸ்டாக் ஃபைலில் குறிப்பிட வேண்டும். உதாரணத்திற்கு, உங்கள் செல்லிங் பிரைஸை 48%க்கு ரீசெட் செய்து 50% தள்ளுபடி உள்ள ப்ரொமோஷன்களில் இணைய அனுமதி கிடையாது. நீங்கள் சரியாக 50% குறைவாக ரீசெட் செய்ய வேண்டும். அப் டு X% தள்ளுபடி என்பது உங்களது பொருட்களுக்கு வெவ்வேறு அளவுகளில் தள்ளுபடிகள் இருந்தாலும் அதிகபட்ச டிஸ்கவுண்ட் X அளவுக்குள் இருக்க வேண்டும். உதாரணத்திற்கு, அப் டு 50% என்று வைத்து கொண்டோம் என்றால் உங்களது ஆஃபர் 1%லிருந்து 50% வரை பல்வேறு பொருட்களுக்கு இருக்கலாம். மினிமம் X% தள்ளுபடி என்பது இந்த கேட்டகரியில் இருக்கும் பொருட்களுக்கு கண்டிப்பாக குறைந்தபட்சமாக X% தள்ளுபடி இருக்க வேண்டும், அல்லது தள்ளுபடி அதற்கு மேலேயும் இருக்கலாம். உதாரணத்திற்கு, அட்லீஸ்ட் 50% என்று வைத்து கொண்டோம் என்றால் உங்களது ஆஃபர் கண்டிப்பாக 50%லிருந்து பல்வேறு பொருட்களுக்கு ஆரம்பிக்கலாம். டிஸ்கவுண்ட் % போலல்லாமல் டிஸ்கவுண்ட் ரேஞ்சுகளை ரூபாய் மதிப்பிலும் கொடுக்கலாம். அதாவது சரியாக இவ்வளவு ரூபாய் என்றோ அல்லது அதிகபட்சமாக X ரூபாய் தள்ளுபடி என்றும் இருக்கலாம். இந்த வகை ப்ரொமோஷன்களில் கலந்து கொள்ள நீங்கள் உங்கள் எம்ஆர்பியின் மீது குறைந்தபட்ச தள்ளுபடி தொகை ரூபாய் 799 அல்லது அதிகபட்ச தள்ளுபடி தொகை ரூபாய் 799 என்றோ குறிப்பிட வேண்டும். உதாரணத்திற்கு, குறைந்தபட்ச தள்ளுபடி ரூபாய் 799 என்று குறிப்பிட்டிருந்தீர்களானால் உங்கள் பொருளுக்கான எம்ஆர்பியிலிருந்து 799 ரூபாய் குறைவாக விற்கிறீர்கள். இப்போது ப்ரொமோஷன்ஸ் டேபை பற்றி அறிந்து கொள்வோம். ப்ரொமோஷன்ஸ் டேபின் கீழ் 2 வகைகள் உண்டு. அதாவது மை ப்ரமோஷன்ஸ், இது நீங்களாகவே உருவாக்கி கொள்வது. மற்றொன்று ஃப்ளிப்கார்ட் ப்ரமோஷன்ஸ், இது ஃப்ளிப்கார்ட் உருவாக்கியது. இதில் தேவையெனில் நீங்கள் பங்கு கொள்ளலாம். டீட்டெயில்ஸ் என்பது டிஸ்கவுண்டின் வகையை குறிக்கிறது. இது இதுவரை பார்த்த 4 வகைகளில் ஏதேனும் ஒன்றாக இருக்கலாம். ஸ்டார்ட் டேட் மற்றும் எண்ட் டேட் ஆஃபர் செயல்படும் தேதிகளை குறிக்கிறது. நீங்கள் ப்ரொமோஷன்களில் கலந்து கொள்வதற்காக உங்கள் விலைகளை மாற்றி இருந்தால் ப்ரொமோஷன் முடிந்த பின் பழைய விலைக்கே மாற்ற வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஸ்டேட்டஸ் என்பது ஃப்ளிப்கார்ட்டின் ப்ரொமோஷன்களின் தற்போதைய நிலையை காட்டுகின்றன. இது லைவ், அண்டர் ப்ராசஸிங், அப்கமிங் அல்லது எக்ஸ்பயர்ட் ஒன் என்பனவற்றில் ஒன்றாக இருக்கலாம். நீங்கள் உங்கள் ப்ரொமோஷன்களை ஆக்டிவ், அப்கமிங் அல்லது ஆல் என்பனவற்றில் பிரித்து பார்க்க முடியும். ஸ்டாக் ஃபைலில் ஏதேனும் மாற்றங்களை செய்தீர்கள் என்றால் உடனடியாக வெப்சைட்டில் மாறிவிடும். நீங்கள் உங்கள் பொருளின் விலையை டிஸ்கவுண்ட் வகைகளுக்கு ஏற்ப மாற்றுவதன் மூலம் நீங்கள் எவ்வளவு ப்ரொமோஷன்களிலும் கலந்து கொள்ள முடியும். நீங்கள் பங்கு பெற்ற டிஸ்கவுண்ட்களின் டீட்டெயில்களை பார்க்க அந்த ப்ரொமோஷன் பெயரை கிளிக் செய்வதன் மூலம் டீட்டெயில் பக்கம் திறக்கும். நீங்கள் ஸ்டாக் ஃபைலில் செய்யும் மாற்றங்கள் ஏற்கனவே உள்ள டிஸ்கவுண்ட்களை மாற்றி புதிதான டிஸ்கவுண்ட்கள் பதிவேற்றமாகும் என்பதை நினைவில் கொள்க. ப்ரொமோஷன்களில் கலந்து கொள்ள ஸ்டாக் ஃபைலில் உள்ள பொருட்களின் விலையை ப்ரொமோஷன்களுக்கு தகுந்தவாறு மாற்றினால் போதும். அதுபோல் உங்கள் விற்பனை விலையை சரியாக தீர்மானித்தல் முக்கியம். நாங்கள் பரிந்துரைப்பது என்னவென்றால், கேம்பெயின் ஆரம்பிக்கும் சில மணி நேரத்திற்கு முன்னரே உங்கள் விலை மாற்றங்களை மேற்கொள்வது வசதியானது. இந்த பயிற்சியை பார்த்தமைக்கு நன்றி. ஃப்ளிப்கார்ட் மார்க்கெட் பிளேஸ் வழங்கும் ப்ரொமோஷன்களில் கலந்து கொண்டு சிறந்த செல்லர் எக்ஸ்பீரியன்ஸ் பெறுவது பற்றி நன்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறோம்.